ஹோசூர் அருகே 100 ரூபாய் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தி வந்த விவசாயி வீட்டிற்கு 8,75,000 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலமங்கலத்தை அடுத்த சின்னட்டி கிராமத்தில் விவசாயி வெங்கடேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். குடும்பத்தினர் விவசாய பணிகளுக்கு செல்லும் நிலையில் மிக குறைந்த அளவே மின்சாரம் பயன்படுத்தப்படுவதால் அதிகபட்சமாக 100 ரூபாய் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது இவரது வீட்டு மின் நுகர்வோர் எண் குறிப்பிடப்பட்டு அதற்கான மின்கட்டணமாக 8,75,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள விவசாயி வெங்கடேஷ் தனது வீட்டிற்கான மின் பயன்பாட்டை முறையாக கணக்கிட்டு கட்டணம் விதிக்குமாறு மின்வாரிய அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். தாத்தா காலத்துலேருந்து பழைய வீடுனா அது அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் தான் வச்சுட்டு வந்தோன்னு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்பர் வந்து மீட் நம்பர் 49ங்க. அந்த பில்லு இனிமேல் ஃப்ரீ 100 யூனிட் ஃப்ரீ எப்பயுமே நம்ம பில்லு வந்துட்டு இருந்தது. மேக்ஸிமம் 20 ரூபா இல்லை 30 ரூபா 50 100 ரூபாயில் எப்பயுமே வரும், எப்போ ஒரு டைம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா எனக்கு வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 8,3 லட்ச ரூபா வந்துருக்குங்க. அந்த 8,3 லட்சம் காரணம் என்ன இது வந்து நாங்கள் கேட்டால் வந்து இஎம்எஸ் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து லெட்டர் எடுத்து வந்துட்டு வந்து கொடுத்து பார்த்துருக்குறோம். நான் பார்த்து நடந்து எடுக்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு ஒன்றும் தெரியலைங்க.